அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலைவன ரோஜாக்கள் என்ற தொடரில் வலிமார்களினுடைய சம்பவங்களையும் வலிமார்கள் கூறக்கூடிய உபதேசங்களையும் அதே போல நபிமார்களுடைய வாழ்வில் நடந்த சுவைகரமான சம்பவங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மாபெரும் இறைநேசரும் ஞானியுமாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் தலை சிறந்த ஆணின் பிறந்தகையாகவும் மாபெரும் உலமாக்களுக்கெல்லாம் ஷைகாகவும் விளங்கிய தென்னகத்து ஜோதி என்ற பெயரால் அறிமுகமான ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய உபதேசத்தை தான் பார்க்க போகிறோம். அவர்கள் கூறிய இந்த உபதேசம் அவர்களினுடைய நேரடி ஹலீஃபா சூஃபி ஹசரத் தாமத் பரகாத்துஹும் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆரணி ஹசரத் கபலா அவர்கள் திருவெரும்பூர் வந்திருந்த சமயம் ஹான்காகவிலே நசீஹத்து செய்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வினுடைய இறைநேசர்களை பற்றி, அவுலியாக்களை பற்றி. அப்பொழுது ஒரு சம்பவத்தையும் கூறினார்கள். ஒரு ஹலீஃபாவும் அவரினுடைய ஷெய்கும் சேர்ந்து பயணம் மேற்கொண்டார்கள். ஹலீஃபாவிற்கு வழியிலே பசி ஏற்பட்டு விட்டது. உடனே ஷேக் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டவுடன், என்ன ஹலீஃபா அவர்களே, உங்களுக்கு பசிக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு ஷேக் அவர்களிடத்திலே ஆம், எனக்கு பசிக்கிறது என்பதாக ஹலீஃபா சொன்னவுடன், ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுங்கள் என்பதாக கேட்டார்கள். பேப்பரையும் பேனாவையும் கொடுத்ததற்கு பிறகு ஷேக் அவர்கள் ஏதோ ஒன்றை அந்த பேப்பரிலே எழுதினார்கள். எழுதி அதை கொண்டு போய் நேராக உன்னிடத்திலே யார் வருகிறாரோ அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதே போல அந்த ஹலீஃபாவும் நேராக ரோட்டிலே நடந்து கொண்டிருக்கிறார். வழியிலே ஒரு நபர் ஒட்டகத்தின் மீது வந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே இதை கொடுத்தவுடன் அவர் ஒரு பணப்பொட்டலத்தை இந்த நபரிடத்திலே கொடுக்கின்றார், இந்த ஹலீஃபாவிடத்திலே. உடனே அந்த பணப்பொட்டலத்தை தன்னுடைய ஷேக்கிடத்திலே கொண்டு போய் கொடுத்தார்கள். கொண்டு போய் கொடுத்தவுடன் ஷேக் அவர்கள் அவர் முஸ்லீமா அல்லது காஃபிரா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த ஹலீஃபா சொன்னார்கள், எதிரில் வந்தவர் காஃபிர் என்பதாக. காஃபிரினுடைய பொருட்களை நாம் உபயோகப்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி இல்லை, எனவே அதை ஒரு மூலையிலே தூக்கி வைத்து விடுங்கள் என்பதாக மூலையிலே போடச் சொன்னார்கள். அதே போல இந்த ஹலீஃபாவும் போய் மூலையிலே போட்டு விட்டார்கள். இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த காஃபிரான நபர் ஷேக் அவர்களிடத்திலே சற்று நேரம் கழித்து வந்து, எனக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் என்பதாக கேட்டு அவர் நல்லுபதேசத்தையும் பெற்று நேர்வழியும் அடைந்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு ஷேக் அவர்கள் சொன்னார்கள், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், எனவே அப்பொழுது அவருடைய அந்த பணம் நமக்கு ஹலாலானதாக ஆகிவிட்டது, எனவே தற்போது போய் எடுத்து வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். பாருங்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய இறைநேசர்களினுடைய தேவையை அவர்கள் கேட்காமலேயே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு கடிதத்தை தான் எழுதினார்கள். ஆனாலும் அல்லாஹ் அவர்களுடைய தேவையை ஒரு காஃபிரை முஸ்லீமாக்குவதன் மூலமாக இவர்களுடைய தேவையை நிவர்த்தி செய்திருக்கிறான். வல்லோன் ரஹ்மானினுடைய அருள் என்னவென்றால், இறைநேசர்கள் என்றைக்குமே உலக ஆசைகளை பட்டது கிடையாது. ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய ஆசைகளை அவர்கள் கேட்காமலேயே நிறைவு செய்து விடுகின்றான், பூர்த்தி செய்து விடுகின்றான். அல்லாஹ்வின் பக்கமே தன்னை ஒப்படைக்கும் பக்குவம் பெற்ற அடியார்களை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த முறை பாலைவன ரோஜாக்கள் என்ற தொடரிலே உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subscribe now and press the bell icon. Never miss an update.